வாழ்க்கையில உங்க மனக்கொருந்த அன்பை வென்ற காதலர் சில விசித்திரமான செயல்பாடுகளை செய்வாருங்க. அதை நீங்க பார்க்கும்போது உங்களது காதலர் மீது நீங்க உங்க கடந்த காலத்தினுடைய கடினமான உழைப்பின் பலன்களை நீங்க அறுவடை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது ஜனவரி மாதம் 2024 வருடங்க 5ஆம் தேதியிலிருந்து 11 ஜனவரி 2024 வரையிலான தமிழ்ல மார்கழி 20 மார்கழி 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி வாரப்பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தனுசு டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2024 வருட திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்கழி 23ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதே அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரக மாற்றமாக புதன் பகவான் நகர்கிறாருங்க. புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார். மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்கழி 25ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கையான சூரியன் செவ்வாய் புதனுடன் சந்திரனும் இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ 4 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவோடு உங்களால் முடிக்க முடியுங்க. அதுக்காக முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்வீங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு நிறைய காரியங்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக அவங்க உதவி மூலமாக முடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வாரம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. சமுதாய பணிகளில், சொசைட்டியில் இப்பொழுது உங்களுக்கு நல்ல செல்வாக்கான சூழல் ஏற்படுங்க. மதிப்புமிக்க நல்ல கெத்தான சூழல் ஏற்படுகிறது. ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களில் கூட உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகரித்து துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், அந்த திறமை இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடுங்க. உங்களது வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாத்தையுமே சீர் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வீடு அல்லது நிலம் தொடர்பான விஷயங்கள், மனை தொடர்பான விஷயங்கள் மூலமாக நல்ல சாதகமான அனுகூலமான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் கூட கலகலப்பாக ஜாலியாக சிரித்து பேசி மனமகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இப்போது சூழ்நிலை உங்களுக்கு முழுவதுமாக சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தை மிகச்சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க. மேலும் மகிழ்ச்சியாக உங்களது ஆரோக்கியம் காரணமாக மகிழ்ச்சியாக பல காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும். ஈவன் வயதில் மூத்த அன்பர்களுக்கு கூட இப்போ உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய முழங்கால் பிரச்சனைகள், அந்த வலி, பழைய பிரச்சனைகள், ஏதாவது உங்க உடல் தொந்தரவுகள் எல்லாம் வந்திருந்தா அதுல இருந்து நீங்க நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். ஸோ உங்களுடைய பாதமான நிதி நிலைமையில இப்பொழுது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரங்க. உடலாருக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னா அது இன்னும் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. பெட்டராகிறது மீன்ஸ் நீங்க நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் ஆனால் வழக்கமான செலவுகளை செய்து கொண்டே இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் செலவுகளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதிநிலை மேம்படக்கூடிய வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான செலவுகளை மட்டும் செய்கிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லதுங்க. பணத்தின் மீது ஒரு சின்ன அலட்சியம் கூட நீங்கள் காட்டக்கூடாதுங்க. கவனக்குறைவே இருக்கக்கூடாது. பணம் வந்தால் அது என்ன செய்யணும் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். செலவு செய்யறதுல கொஞ்சம் நீங்கள் வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ஒதுக்கி விடுவது நல்லதுங்க. அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் மிக சிறப்பான வாரமாக மாறுங்க. நண்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனலோட பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குங்க. எப்படின்னா, தினசரி உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்களோட அப்டேட் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு. இது தவிர நமது தினசரி ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் முடியுங்கிறதுனால அனைவருமே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டனை இப்போவே அழுத்தி விட்டுருங்க. வியாபார வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அவசர வேலையை முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துக்காக, ஒரு தேவைக்காக நீங்கள் அதிக நேரத்தை நீங்கள் உழைக்க வேண்டிய சூழலில் உங்களுக்கு ஏற்படலாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில நேரம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் வாடிக்கையாளருடைய திருப்தியை கண்டிப்பாக சம்பாதித்துக் கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக
கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுங்க. இந்த வாரம் நல்ல லாபகரமாக உங்களுக்கு அமையக்கூடும். நீங்கள் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. நீங்க கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த வாரம். ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான ஒரு லாபம் தரக்கூடிய வாரமாகவே அமையுங்க. புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கு தகுந்த ஆலோசனைகளை இங்கே பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தொழிலுக்கு உங்களது வழக்கத்தை விட சிறப்பு கவனம் கண்டிப்பாக அதிக தேவையாக இருக்குங்க. அதன் மூலமாக தொழில் நல்ல வளர்ச்சியை பெறுவதை மறந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பல புதிய வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த வாரம். அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த ஒரு வாரமாக தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குங்க. சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கேன், அலுவலக பணிகளில் போய் தினசரி பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகுங்க, பணிசுமை கூடும். சக பணியாளர்களுடைய வேலையை நீங்கள் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகுங்க. உயரதிகாரிகள் ஆணைப்படி அல்லது அவர்களுடைய விருப்பப்படி சில அவசரமான சில வேலைகளை செய்து முடித்து உடனடியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். உயரதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நல்ல சாதகமான ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க. அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு விடாப்பிடியாக செயல்படுவீங்க. நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு விடாப்பிடியாக அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தரும். ஸோ விடாப்பிடியாக இருக்கிறது மூலமாக உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. கடினமான உழைப்பு நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. அந்த முந்தைய கடின உழைப்பின் பலனை இப்பொழுது நீங்கள் அறுவடை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மனசை நேர்மறை எண்ணங்களோட வச்சிருக்கணுங்க. நெகட்டிவ் உணவுகளும் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் நேர்மறையாக வைத்திருந்து பாசிட்டிவாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. உங்களுடைய கடின உழைப்பினுடைய முழு பலனும் உங்களுக்கு தாராளமாக சேரும். ஸோ ஒரு உழைப்பு மட்டும் பத்தாதுங்க, முயற்சிகளும் வேணும். நீங்கள் அதுக்கான நேர்மறை எண்ணங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமான நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குங்க. ஸோ பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் உங்களால் உங்கள் காதலரை சந்திக்க முடியாத சூழல் ஏற்படலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலரை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா அவரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அவரோட உங்களால் பேசக்கூட சில நேரம் டைம் கிடைக்காது. அந்த மாதிரி சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. அதனால ஒரு லோன்லினஸ், உங்களுக்கு தனிமை உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில விசித்திரமான செயல்பாடுகள் உங்களை காதலர் செய்யும் போது அதை அவர் மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தை அதிகப்படுத்தலாம். ஆனாலும் நீங்க சந்தேக குணம்னு வந்துட்டா அதை உட்காந்து பேசி புரிதல் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். அதனால பொறுமையாக இருக்க வேண்டும். காதல் வாழ்க்கையில உங்க அன்புக்குரியரை நீங்கள் விரைவிலே சந்திக்க முடியும். அதனால இந்த வாரம் கொஞ்சம் காதலுக்கு டைம் கிடைக்கலனாலும் சரி, நீங்க பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, குடும்பத்துல திருமணமான தம்பதிகளுடைய ஒற்றுமை ரொம்ப சூப்பராக அதிகரிக்குங்க. சுபகாரியங்கள் நடைபெறணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் பெற்றுத்தரும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் இப்பொழுது நடக்கும். சின்ன சின்ன கடன்லாம் அடைச்சு முடித்து ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மூத்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. அண்ணா அல்லது அக்கா மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம். அதுக்கு நல்ல வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது குழந்தைகளை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குங்க. ஏன்னா குழந்தைகள் படிப்பதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்க, விளையாட்டிலேயே நேரம் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க. உங்க குழந்தைகளுக்கு பக்குவமா பேசி சரியான டைரக்ஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்காக ரொம்ப கண்டிக்க வேண்டாங்க. குழந்தைகள் போக்கிலேயே இருந்து அவர்களுடைய படிப்பின் முக்கியத்துவத்தை உணர செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடினமான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ரொம்ப கடுமையாக இருந்துடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதன் பிரகாரம் நடந்து கொள்ள சொல்லி அவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணலாங்க. அதன் மூலமாக மாணவர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகள் சிறப்பாக கல்வியில் ஒரு ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இப்பொழுது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் கடினமான உழைப்பை மாணவர்கள் இயல்பாகவே போடுவாங்க. அதன் பிறகுதான் அவங்க சாதனை படைக்க முடியும். ஸோ மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, எந்த சூழலையும் தயக்கம் இல்லாமல் உங்கள் கடின உழைப்பை போடுங்கள். மிகப்பெரிய சாதனைகளை கண்டிப்பாக படைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எந்த ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டால் அதுக்கு தகுந்த ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கு நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணணும். உங்கள் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் உங்களுடைய டீச்சர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது நல்ல அனுபவம் வாய்ந்த உங்களுடைய மூத்த சகோதரிகள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், மூத்த நண்பர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பாடங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாங்க.
அப்படி நீங்கள் தீர்த்து கொண்டு சிறப்பாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு கடினமான உழைப்பை போடும்போது உங்களுக்கு சாதனை படையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. மாணவர்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு வாரம். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபட்டு வாருங்கள். அதாவது முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லதுங்க. மேலும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப அந்த குருமார்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தெளிவு உண்டாக்கி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அப்படி செய்தாலும் மிக முக்கியமாக இந்த 2 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிற கருத்துக்களை இங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இது வரைக்கும் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இதனால பெனிஃபிட் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் தினசரி நாளை ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.